வணக்கம். சில நேரத்திற்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பற்றியோ, பிரைம் மினிஸ்டர் பற்றியோ, அல்ல அவருடைய கேபினெட் மினிஸ்டர்களை பற்றியோ கொஞ்சம் பேச வேண்டாம், விமர்சிக்க வேண்டாம். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை பற்றியும் பேச வேண்டாம், அரசியலை தொட வேண்டாம் என்று வைத்தோம். ஆனால் இன்னைக்கு நான் பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், கடந்த 70 ஆண்டுகளாக இந்த அமைப்பு ஹிந்துத்வா என்கிற பெயரில் ஹிந்து முஸ்லிம் என்கிற ஒரு வாதத்தை, பிரதிவாதத்தை, விஷத்தை மக்கள் மனதில் திணித்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ராமர் கோவிலை கட்டியிருக்கிறார்களோ, அயோத்தியா. அந்த அயோத்தியாவில் இன்னைக்கு என்ன நடக்கிறது? Let us not talk politics for some time. Definitely we will end up talking politics. We will end up criticizing the government, but for some time just keep everything aside. And உங்கள் மனதில் ஒரு கேள்வி வருது, நீங்க எந்த நம்பிக்கையை வைத்து அந்த கோவில் ஒன்றியலில் பணத்தை போட்டீர்களோ, ஆபூஷணைகள் கொடுத்தீர்களோ, பரிசுகளை கொடுத்தீர்களோ, அந்த பணம் என்ன ஆனது? சந்தா சோரி என்று கூறுகிறார்கள், ஒன்றியல்ல கை வைத்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம், இது ஒரு சாதாரணமான திருட்டு கிடையாது. இந்த நாட்டுக்கு கூடிய 140 கோடி மக்கள், முக்கியமாக 100 கோடி மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் திருட்டு. ஹிந்துத்வா என்கிற பெயர்ல, ராமர் கோவில் என்கிற பெயர்ல எந்த அளவில் இந்த நாட்டு இந்துக்களை ஏமாற்றிருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயம் என்னுடைய முதல் கேள்வி. இதை அரசியலாக்காமல் அங்க என்ன நடந்தது என்று ஃபர்ஸ்ட் நீங்க புரிந்து கொள்ளுங்க. நீங்க அந்த ஒன்றியல்ல அந்த கோவிலுக்காக கொடுத்த அந்த பணம் என்ன ஆகுது? அங்க எப்படி திருட்டு நடக்குது? இதை திருட்டாக பார்க்க கூடாது, இதை மகா பாவமாக பார்க்க வேண்டும். அயோத்தியாவில் அந்த கோவிலை நம்பக்கூடிய 100 கோடி இந்துக்களை இதற்கு முன்பு வரலாற்றில் யாருமே இந்த அளவில் ஏமாற்றவில்லை. அதுவும் எங்க? பிரபு ஸ்ரீராமர், நீதிக்கும் நியாயத்திற்கும் பெயர் போன ஒரு கடவுள், அவருடைய ஒன்றியல்லையே இவர்கள் கை வைத்திருக்கிறார். 100 கோடி இந்துக்களுடைய ஆஸ்தா இங்கே பாதிக்கப்படுகிறது. ஆனால் இது போன்ற ராம்லல்லாவுடைய ஒன்றியல்ல கை வைத்தால் கூட இது போன்ற கோமாளிகள் கொடுக்கக்கூடிய பதில், இந்துக்களுடைய கோவில்ல திருடி இருக்காரு, அப்ப உங்களுக்கு எதிர்க்க வைத்து வடிக்குது? நானும் ஒரு ஹிந்து தானே. எத்தனை பேர் அங்க எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க 100 ரூபா கொடுத்திருப்பீங்களா, 200 ரூபா கொடுத்திருப்பீங்களா, 500 ரூபா கொடுத்திருப்பீங்களா? அதுக்காக எவ்வளவு போராட்டமா? ஒரு ஹிந்து கோவில்ல இன்னொரு ஹிந்து திருடிட்டான், அவ்வளவுதான். நீங்க இதை பத்தி பேச, நீங்க எனக்கு आज हमारा भव्य राम मंदिर बना, जिसको देखने के लिए पूरे देश के कोने से लोग जा रहे हैं। वो चंदा जो दे रहे हैं वो सारे के सारे राम जी को मानने वाले हैं, और जो वहां थे वो भी राम जी को मानने वाले ही हैं, और राम जी के आशीर्वाद से ही उनके घरों में अगर कुछ चंदा गया है, उनके मन को परिवर्तित करते हुए जो चंदा गया है, उसमें किसी को प्रश्न चिन्ह लगाने का और किसी को यह कहने का अधिकार नहीं है कि उनको उठाओ, बंद करो, मंदिर हमारा, चंदा हमारा, चोरी किया हमारे लोगों ने, और तुम लोग खामोखा ड्रामेबाजी कर रहे हो. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டியதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, என்னுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டத்தை மறக்காதீர்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகே இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்ததை நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. இந்த விஷக்கிருமியோட பெயர் பிங்கி சௌத்ரி. எங்க பார்த்தாலும் ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த விஷத்தை பரப்புவதே இந்த நபருடைய வேலை. அதை வைத்தே பொழப்பை நடத்தக்கூடிய இந்த நபர். சரி, பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் எங்கே, எதற்காக இந்த விஷயத்தில் அமைதியாக? பூமி பூஜன் யார் செய்தது? நரேந்திர மோடி. ஷிலான்யாஸ் யார் எடுத்து வைத்தது? அந்த சிலை யார் எடுத்து வைத்தார்? நரேந்திர மோடி. இனாகரேஷன் யார் எடுத்து வைத்தார்? நரேந்திர மோடி.
பிரான் பிரதிஷ்டா யார் செய்தார்? நரேந்திர மோடி. அங்க கொடியை யார் ஏற்றினார்? நரேந்திர மோடி. இந்த ட்ரஸ்டை யார் ஃபார்ம் செய்தார்? நரேந்திர மோடி. இந்த ஓட் சோரி எப்படி நடந்ததோ அதே போன்று இந்த டொனேஷன் சோரியும் போது நரேந்திர மோடி எங்க காண? நரேந்திர மோடி இஸ் பிஸி இன் செஷன் பையிங் சம் டூப்ளிகேட் அவார்ட்ஸ். பையிங் தான் சொல்லணும், பிகாஸ் அந்த சர்டிபிகேட்ல இருந்த ஸ்பெல்லிங் கூட தவறாங்க. சரி, நேற்று நைட்டு அவர் வந்து விட்டாரோ அந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் அவரை பார்த்து கேள்வி எல்லாம் கேட்க மாட்டார்கள், கேட்பதற்கு வலியும் கிடையாது. ஆனால் ஹிந்து தர்மம் ஒரு நம்பிக்கை இந்த அளவில் இவர்கள் சிதைத்திருக்கிறார்கள். ஒரு ஜோக்காக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு வார்த்தை, ஒற்றை வார்த்தை கூட நரேந்திர மோடியை விட்டு விடுங்கள், அவரோட ஒட்டுமொத்த கேபினெட்ல இருந்து வராததுக்கான காரணம் எந்த ஹிந்துசத்தை வைத்து ஒட்டுமொத்த எலெக்ஷன்ஸ்களை இவர்கள் வெற்றி வருகிறார்களோ அதே ஹிந்து கோவிலில் ஒரு மிகப்பெரிய திருட்டு நடந்திருக்கிறது. அந்த திருடர்களை காப்பாற்றுவதற்காக, கண்துடைப்பிற்காக ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் செய்து விட்டார், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன். இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் செய்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அந்த பெரும் புள்ளிகளை, பெரும் பெயர்களை காப்பாற்றுவதும், ஒரு சில டின்னு மின்னு சிங்கு பிங்கு இது மாதிரியான ஒரு சில குண்டர்கள், திருடர்களை, அவர்களை காவாங்க. அவர்களும் நீங்க பார்த்தீர்கள்னா மாமியார் வீட்டுக்கு போற மாதிரி அங்க அவர்களுக்கு சலுகைகள் பல. ஏன்னா அவர்கள் அங்க நல்லா வச்சுக்கணும்தானே இவர்களை காப்பாற்ற முடியும். அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளுமே உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்துடைய சிறைச்சாலையில் அவர்களுக்கு செய்து விடுகிறது. பப்ளிக்கில் வெளிவந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா அங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை டிஸ்ட்ராய் செய்தது மட்டுமல்லாமல் கடந்த 45 நாட்களில் 20க்கும் மேற்பட்ட திரட்டுகள் நடந்தது. சரி, அந்த எஸ்ஐடி ரிப்போர்ட் தான் எங்க மக்களுக்கு நாங்க காட்ட முடியும்? எஸ்ஐடி ரிப்போர்ட் எதற்காக நீங்க வெப்சைட்ல பப்ளிஷ் செய்யுது? மக்களிடம் கொண்டு போய் காட்டக்கூடாது. காரணம், இது போன்ற நபர்கள் அவர்களை காப்பாற்ற முடியாது இல்லையா? அதனால் எஸ்ஐடி ரிப்போர்ட்டை பற்றி நீங்க பேசாது. கடந்த 40 நாட்கள்ல 20க்கும் மேற்பட்ட திருட்டு சிசிடிவி ஃபுட்டேஜில் பதிவாகி இருக்கிறது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க? தொட்டதற்கெல்லாம் முஸ்லிம் 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 என்று கூறக்கூடிய கிறிஸ்துவர் 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 என்று கூறக்கூடிய இந்த காவி கும்பல், முகமது கஸ்பி கூட இந்த மாதிரி இந்தியாவின் கோவில்களை திருடவில்லை. இந்த நபர்கள் எந்த அளவில் கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே திருடி இருக்கிறார். 5-6 வருடத்தில் இவர்கள் எவ்வளவு திருடியிருப்பார்கள்? கடந்த 70 ஆண்டுகளில் எவ்வளவு திருடியிருப்பார்கள்? முக்கியமாக இந்த அயோத்தியா கோவிலுக்காக டொனேஷன் வந்த தொடங்கிய நாள் நடந்து எவ்வளவு திருடியிருப்பார்கள் என்று இங்க பாருங்கள். இந்த 40 நாட்களுக்கான திருட்டை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களுடைய மானிட்டரிங் சிஸ்டம் நீங்க வெறும் 45 நாட்களுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருப்பதாக கூறுகிறீர்கள். மீதம் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை எங்க நீங்க அளித்தீர்கள்? ஏன் அதற்காக பேக்கப் கிடையாது? ₹1, ₹2, 1 லட்சம், 2 லட்சம் செலவுல இந்த கோவில் கட்டப்படவில்லை. 3000 கோடி ரூபாய் மக்கள் டொனேஷனாக கொடுத்திருக்கிறார். அந்த 3000 கோடி ரூபாயில் இந்த கோவிலை கட்டுவதற்கு செலவான தொகை வெறும் 1600 200 கோடி. இன்னைக்கும் இந்த கோவில் நிர்வாகத்திடம் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் சேமிப்பில் இருப்பதாக கூறுகிறார். இந்த கோவிலுக்கு வரக்கூடிய டொனேஷன் அதெல்லாம் தனி. இங்க திருடப்பட்ட இந்த விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நபருடைய வீட்டுல 80 லட்சம் ரூபாய் ரொக்கமாக எடுக்கப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகளாக எவ்வளவு இவர்கள் திருடியிருப்பார்கள் என்று இந்த கணக்கை வைத்து நீங்க பாருங்கள். ரொக்கமாக 80 லட்சம் ரூபாய் ஒரு நபருடைய வீட்டு. எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஆனா எஃப்ஐஆர்ல இந்த பெரும்புள்ளிகள், பெரும் தலைவர்களுடைய பெயர்கள் நான் தொடக்கத்திலே கூறியபடி போலீஸ் நினைத்தால் கோவில்ல ஒரு சிலுப்பரை கூட உங்களால் தொட முடியாது. அந்த அளவில் அங்க பாதுகாப்பு இருக்கும். ஆனால் எங்க போலீஸ் இங்க இருக்கு? ஒரு சில சிப்பாய்களை கால் கொடுத்து பெரும் புள்ளிகளை, பெரும் தலைவர்களை நீங்க காப்பாற்றக்கூடிய வேலை தான் பார்த்திருக்கிறீர்கள். எஃப்ஐஆர்ல டின்னு பில்லு டிங்கு சிங்கு பிங்குடைய பேர் இருக்கானால் இந்த ஒட்டுமொத்த திருட்டின் மிக முக்கியமான குற்றவாளியாக இருக்கக்கூடிய சம்பக் ராய் பன்சன், இந்த நபருடைய பெயர் எதற்காக கிடையாது? ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் த ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்டை யார் அமைத்தார்? நரேந்திர மோடி. இந்த நபரை யார் கொண்டு வந்தார்? நரேந்திர மோடி. ஆனால் இன்னைக்கு இந்த நபருடைய ரெசிக்னேஷன் வெளிவந்தது. சம்பத் ராய் அவருடைய ரெசிக்னேஷன் ஒரு ஈஸி ரூட்டை எடுத்து காட்டியிருக்கிறது. அதாவது நீங்க தப்பிச்சு போங்க,
வச்சிருக்கணும், நீங்க கொள்ளையடிச்சு வச்சிருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எப்படியாவது சேவ் செய்து. ஏன்னா இந்த பணம் லக்னோல இருந்து கிளம்பி டெல்லி வந்து டெல்லி வழியாக நாக்பூர் வரை இதோடைய ட்ரெயின் இருக்கு. இது அந்த அளவில் நடந்த ஒரு ஸ்கேம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை கிரிமினலைஸ்ட் கேங் ஆஃப் ஆபரேட்டிங் என்று கூறுவார்கள். ஒரு கூட்டுக்கொள்ளை. பாரத் சமாச்சார்ல ஒரு செய்தி வெளிவந்தது. சம்பக் ராய் பன்சலை பற்றி. ஒரு ராஜா போன்ற வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இவருக்கு தனியாக செக்யூரிட்டி 400 பிரைவேட் செக்யூரிட்டி இவர் அரேஞ்ச் செய்திருக்கிறார். பிஜேபியின் எக்ஸ் எம்பி உடைய செக்யூரிட்டி கம்பெனி பீகார். மாதம் 1 கோடி ரூபாய் இந்த கம்பெனிக்கு போகிறது. 1 கோடி ரூபாய். 12 மாதத்திற்கு 12 கோடி ரூபாய். இந்த 400 நபர்களும் இந்த சம்பக் ராய் பன்சல் என்கிற நபருக்கு பாதுகாப்பு கொடுப்பார். அவர்கள் எங்க போனாலும் அவருக்கு பின்னாடி, அவருக்கு முன்னாடியே அந்த படை நிற்கும். இந்த பாதுகாப்பு இந்த இடத்துல இந்த பணத்தை எண்ணுகிறார்களோ, இந்த பணத்தை எங்க எடுத்து செல்கிறார்களோ, பேங்க் வரை எப்படி போகுது, எல்லாமே இந்த 400 நபர்கள் தான் பார்த்திருக்கிறார். அப்போ இந்த கோவில்ல டெபியூ செய்த சென்ட்ரல் செக்யூரிட்டி போர்சஸ் எங்க, போலீஸ் எங்க? அப்ப அவர்கள் அங்க இருக்கிறார்கள் என்றால் இந்த 400 நபர்கள் எதற்காக தேவை? இந்த 400 நபர்களை யார் கொண்டு வந்தார்? இந்த 400 நபர்களை எப்படி நீங்க மேனேஜ் செய்கிறீர்கள்? அப்போ இந்த சம்பக் ராயுடைய ராஜ வாழ்க்கைக்காக மக்களுடைய இந்த டொனேஷன் பணத்தை வைத்து அவருக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். யார் இந்த நபர்? RSS சார்ந்தவர். இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ஸ்ரீராம் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா, இதுல இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு SOP அமைத்திருக்கிறார்கள். அதாவது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இதுவும் அங்க சரியாக பார்க்கப்பட. வெறும் 40 நாட்களுக்கான இந்த CCTV ஃபுட்டேஜை நீங்க வைத்திருக்கிறீர்கள். 40 நாட்களுக்கான திருட்டு 70க்கும் மேற்பட்ட. இந்த திருட்டு இன்னைக்கு நேற்று நடக்கவில்லை. என்னைக்கு நீங்க 2 கோடி ரூபாய்க்கான அந்த நிலத்தை 10 நிமிஷத்தில் 18 கோடி ரூபாய்க்கு கொடுத்து இந்த நிர்வாகம் ஆகுனதோ அன்னைக்கே இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்க வேண்டும். பிஜேபியின் எக்ஸ்ட்ரீம் மெஷரை நீங்க பார்த்தீர்களா? பிஜேபியில இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற திருட்டு வேலைகளை பார்க்கிறார்கள். இந்த கோவிலை பற்றி நீங்க பேசிட்டு இருக்கலாம். நீங்க ஆன்டி ரிலீஜன், நீங்க ஆன்டி சனாதனி என்கிற ஒரு பட்டத்தை சுமத்திருப்பீர்கள். இதே கோவில்ல வேலை பார்த்த ஒரு நபர் மஹிபால் என்கிற நபர் இதே சம்பக் ராய் என்கிற நபரிடம் போய் இந்த மாதிரி திருட்டு வேலைகள் நடக்கிறது என்று கூறிய போது அவர் வேலையை விட்டு தூக்கிவிட்டார். அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் என ஒவ்வொரு நாளும் உண்டியல்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் இந்த 2-3 நபர்கள் திருடி செல்கிறார். ஒவ்வொரு நாளும் 5 லட்சம் ரூபாய். அப்போ 5 வருடத்தில் சரி. இதே போன்ற இன்னும் 2 நபர்கள் அவர்களும் இந்த கம்ப்ளைண்டை கொடுத்திருக்கிறார். அவர்களையும் வேலையை விட்டு நீக்கி. மகாகும்ப் நடந்தது. மகாகும்ப் பிரயாகராஜ்ல நடந்து அங்க முடிஞ்ச உடனே எல்லாருமே அயோத்தியா பக்கம் போனார்கள். யோசிச்சு பாருங்க எந்த அளவுல அங்க கோடிக்கணக்கான ரூபாய் இருந்திருக்கும். கவுண்ட்லெஸ் மணி, கவுண்ட்லெஸ் பீப்புள். இப்ப இன்னொரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக பரப்பக்கூடிய இந்த விஷயம், ராமருடைய பணம், ராமருடைய கோவில் அவரே பார்த்து கொள்வார். நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம். ராமர் பார்த்துப்பார். ராமர் பார்த்திருக்கார். ராமருடைய சக்தி இருந்திருக்கு. அதனால்தான் அயோத்தியாவில் உங்களை விரட்டி அடிச்சார்கள் 2024ஆம் ஆண்டு தேர்தல். அது உங்களுக்கு கிடைத்த முதல் வார்னிங். இப்போ பணம் திருடப்படவில்லை என்று கூறுகிறீர்கள். சிந்தி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 200 கிலோ வெள்ளியை பற்றி கேட்கிறார்கள். எங்க யாரும் ட்ரேடர்ஸ் நாங்க தங்க செங்கலை கொடுத்தோம், அது எங்க என்று எங்களுக்கு தெரியும். ஒரு பெண்மணி காக் பசுண்டி என்கிற ஒரு காகத்தை கொடுத்திருக்கிறது, எங்க என்று தெரியும். கார் சேவக்ஸ்கள் 1250 தங்கம் மற்றும் வெள்ளி சிலைகளை கொடுத்திருக்கிறார்கள். 1250 சிலைகள் காணும். இது மட்டும் ராம் நிவாஸ் ஐடல் ஹனுமான்ஜியோடைய அந்த படுக்கை எல்லாம் கொடுத்திருக்கார்கள், அதுவும் காணும். சம்பத் ராய் என்கிற இந்த நபரை முன்வைத்து வீடியோ எடுக்கப்பட்டு போட்டோலாம் எடுக்கப்பட்டு அவர் கையில் ஒப்படைத்த இந்த பொருட்கள். அவர் என்ன சொல்லியிருக்கார்? நீங்க வீட்டுக்கு போக இதோடைய தரத்தெல்லாம் இதை பார்த்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இதற்கான ரிசிப்ட் அனுப்பியிருக்கோம். இன்னைக்கு வரை யாருக்குமே இந்த ரிசிப்ட் போகும். லார்ட் ராமர் பார்த்து. இன்னொரு நபரை நான் காட்டுகிறேன், லவ்குஷ் மிஸ்ரா. வெறும் 6 மாதத்துக்கு முன்பு இந்த இடத்துல பணம் இல்லக்கூடிய வேலையில் சேர்ந்திருக்கிற. வெறும் 6 மாதத்துக்கு சம்பளம் எவ்வளவு? 12,000.
6 மாதம் வேலை பார்த்த உடனேயே ஒரு பிளாட்டை வாங்குறாரு இந்த நபர், 25-30 லட்சம் ரூபாய். அந்த பிளாட்ல 2 மாடி கட்டடம் லிப்ட் வச்சு கட்டுறாரு. இது மட்டுமல்ல, ஆங்காங்கே இடங்களை உடைச்சு போடுறது. வெறும் 6 மாதம். சம்பளம் எவ்வளவு? 12,000. லவ்குஷ் மிஸ்ரா தன்னுடைய நண்பர்களுக்கு பார்ட்டி கொடுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் 50,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் பெண். 12,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர். எப்படி இந்த லைஃப் ஸ்டைல்? இதே கதைதான் டின்னு யாதவுடைய கதை. இது போன்ற பல்வேறு. யோகி ஆதித்யநாத்துடைய LIU, நரேந்திர மோடியுடைய IB ஃபெயில் ஆகிவிட்டது. இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் ஃபெயில் ஆகிவிட்டது. ஆமாம், கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகியிருக்கிறது. ஏன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக வரக்கூடிய செய்திகள் இது போன்ற உண்மையான செய்திகளை விளக்குவதல்ல. அவர்கள் வதந்தி எப்படி பரப்பது என்கிற விஷயத்தை தான் அவர்கள் எடுத்துக்காட்டுகிறார். யோகி ஆதித்யநாத்துடைய புல்டோசர் பல இடங்கள்ல இஸ்லாமியர்களோட வீடு, ஏழைகளோட வீடு, தலித்களோட வீட்டை நசுக்கியது இல்லையா? அப்ப இது போன்ற நபர்களுடைய வீட்டிற்கு உங்களுடைய புல்டோசர் போகாதா என்கிற இந்த கேள்வி. இந்த இடத்தில் நரேந்திர மோடி வாஸ் பிஸி பிகமிங் விஸ்வகுரு. ஆனால் அவருடைய விஸ்வகுரு என்கிற அரசையில இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசி வீணாவது மட்டும்தான். செல்ஃப் ப்ரோக்ளைம்ட் கார்டியன் ஆஃப் ஹிந்துத்வா. Where is he today? Nobody knows. 55-56 இன்ச் நெஞ்சை விரிச்சு கொண்டு ஹிந்துத்துவாவை, இந்துக்களை காப்பாற்ற வந்த நரேந்திர மோடி இன்னைக்கு காணவில்லை. பிப்ரவரி 2020 சம்பக் ராய் மற்றும் அனில் மிஸ்ரா அவர்களை RSS உடன் கூட்டி வந்து இந்த அமைப்புல போட்டது யாருன்னா இதே நரேந்திர. சர்வெண்ட்ஸ் ஆஃப் சங் இன்னைக்கு இந்த நாட்டுடைய மிகப்பெரிய திருட்டு கொள்ளைக்காரராக மாறிவிட்டார்கள் நரேந்திர மோடி. இந்த ட்ரஸ்டை RTIல கொண்டுட்டு வரக்கூடாது. ஏன்னா இதுல எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடாது. மக்களுக்கு இந்த ட்ரஸ்டை பற்றி யாருமே தெரியக்கூடாது. மக்களுடைய வரைபடம். ஒரு கோவிலை கூட நீங்க ட்ரஸ்ட்ல இருந்து எப்படி PM கேர் ட்ரஸ்டுக்குள்ள வர RTIக்குள்ள வராதுன்னு கூறினார்கள், அதே மாதிரி ராமர் கோவிலை பற்றியும் நீங்க RTI போட்டு தெரிஞ்சுக்கணும். இது பாவமா அல்ல கூட்டு பாவமா? இவர்கள் கொள்ளைக்காரர்களா அல்ல கூட்டு கொள்ளைக்காரர்களா என்று நீங்களே முடிவு. இந்த இடத்துல ஒரு சில கேள்வி. ராமர் கோவிலை சுப்ரீம் கோர்ட் வழியாக அதற்கான டெசிஷன் வந்தது. ராமர் கோவிலை கட்டினார்கள். அப்போ ஏன் நரேந்திர மோடி இன்னைக்கு சைலண்ட் ஆக இருக்கிறார்? விஸ்வகுரு ஏன் சைலண்ட் ஆகி இருக்கிறார்? அவருடைய ஃபாரின் பாலிசி ஏன் ஃபெயில் ஆனது? இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நான் கேட்க போகிறேன். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இஸ்ரேல் நாட்டில் ஒரு போலி பரிசை அவருக்கு கொடுத்தாரோ அப்படியே ஹாஹான்னு அவர் திரும்பி வந்தார். அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்கிறது. ஆனால் இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு சில கேள்வி. காங்கிரஸை சார்ந்த நபர்கள் இந்த கோவிலை பற்றி போராட வெளிவந்தோடு அவர்களை ஹவுஸ் அரெஸ்ட் செய்கிறார். யார் அங்க திருட்டு வேலை பார்த்தார்களோ அவர்களை ரெசிக்னேஷனை கொடுத்து வைத்து அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை நீங்க பார்த்திருக்கிறீர்கள். இது எந்த விதத்தில் ராமருக்கு நீங்க செய்யக்கூடிய தொண்டு? இது எந்த விதத்தில் நீங்க இந்துக்களை காப்பாற்றக்கூடிய தொண்டு? எதற்காக SIT ரிப்போர்ட் இதுவரை பப்ளிக் டொமைனில் வரவில்லை? 80 லட்சம் பணம் எப்படி ரிகவர் ஆனதோ அந்த பணத்தை தாண்டி இன்னும் எத்தனை கோடி ரூபாய் இங்க திருடு போனது? அதற்கான விளக்கம். எப்படி இந்த திருட்டு நடந்தது? அதற்கான உண்மை என்ன? 70க்கும் மேற்பட்ட திருட்டு கடந்த 40 நாட்கள் நடந்திருக்கு. அப்போ 5 ஆண்டுகளுக்கான அந்த கணக்கு என்ன? எத்தனை பேரை அரெஸ்ட் செய்தீர்கள்? எத்தனை பேரை நீங்க பாதுகாத்து வைத்திருக்கிறீர்கள்? எதற்காக ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட் இங்க நடக்கக்கூடாது? எதற்காக வெறும் 45 நாட்களுக்கான CCTV ஃபுட்டேஜ் மட்டும்தான் நீங்க வைத்திருப்பீர்கள் கூறுகிறீர்கள்? ஏன் இதை வருடந்தோறும் நீங்க வைக்கக்கூடாது? எப்படி ஒரு ஸ்மால் டைம் எம்ப்ளாயி டின்னு மின்னு சிங்கு பிங்கு போன்ற நபர்கள் அவர்களால் இந்த அளவில் திருட்டு செய்திருக்க முடியுமா? அல்ல இதுக்கு மேல ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கா என்கிற அந்த விளக்கத்தை இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கும். இது மட்டுமல்ல, இந்த கவுண்டிங் யூனிட்ல அவங்க வந்த நபர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரர்களாகவே எப்படி இருந்தார்கள்? எப்படி இந்த கவுண்டிங் நபர்கள் இங்கே தேர்வு செய்தார்கள்? வாட் வாஸ் த கிரைட்டீரியா ஆஃப் அப்பாயிண்டிங்? யாருடைய டிசிஷன் இது? FIRல ஏராளமான எலிகேஷன்ஸ் இருக்கு. ஆனால் FIRல பெரிய நபர்களுடைய பேர் எதற்காக கிடையாது? சம்பக் ராயை பற்றி நீங்க பார்க்கும்போது யார் அவரை காப்பாற்றுகிறார்? எதற்காக சம்பக் ராயோடைய பெயர் இந்த FIRல கிடையாது? சீஃப் மினிஸ்டர் ஆதித்யநாத், யோகி ஆதித்யநாத், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எதற்காக எந்த விதமான ஆக்ஷன் எடுப்பதில் பயந்து போயிருக்கிறார்கள், மறுத்து வருகிறார்கள்? யோகி ஆதித்யநாத்துடைய LIU என்ன செய்தது?
நரேந்திர மோடியுடைய ஐபி என்ன செய்தது யாருக்குமே தெரியாது. அப்போ உங்களோட ஒட்டுமொத்த செக்யூரிட்டி சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிவிட்டது. பேசிஸ் ஆன் த அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்ல சேர்ந்த நபர்கள் எல்லாருமே எப்படி RSS விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த நபர்களாக இருந்தார்கள். இவர்களை ரெக்கமெண்ட் செய்தது யார்? சம்பத் ராய் பன்சல். அவர் மீது எப்ப ஆக்ஷன் எடுக்க போகிறீர்கள்? எதற்காக அவரை காப்பாற்றீங்க? நரேந்திர மோடி இப்பதான் வாயை திறக்க போகிறார். நரேந்திர மோடி எல்லாமே செய்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியர்களை கூட வரவிடும். ஏன்னா இவருடைய மரியாதை போயிருமா, இவருடைய அந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய டைம் குறைந்து விடும். அதனால் சங்கராச்சாரியர்கள் அனைத்துமே செய்த நரேந்திர மோடி இன்னைக்கு அமைதியாக இருக்கிறார். சிந்தித்து பாருங்க. இதை பாலிடிக்ஸ்ல இருந்து தாண்டி நீங்க பார்த்தீங்கன்னா ஹிந்து 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 என்கிற ஒரு பஞ்சாயத்து செய்து கொண்டிருந்த இந்த அனைத்து நபர்களுமே இன்னைக்கு கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார்கள். ஆனால் யாருமே வாயை திறப்பதில்லை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.